ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு முட்டை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும். இந்த சைடிஷை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்கூடயும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு நல்லா சன்னமாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து ஒரு முட்டை இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு முட்டை இருந்தாவே போதும், 2 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட தக்காளியெல்லாம் இன்றைக்கி சேர்த்த போகிறதில்ல, வெறும் இந்த வெங்காயம் அந்த ஒரு முட்டை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வீட்டில் பொரியல் செய்யல, சைடிஷ் எதுவுமே இல்லை, ஸோ சாம்பார் சாதத்தோடு என்ன சாப்பிட்றது அப்படிங்கிற யோசிக்கிற டைமில் இந்த சைடிஷை வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒத்தையாக எடுத்து விட்டுருங்க. சும்மா இப்படி இழுத்திங்கனாவே அது வந்துடும். அவ்வளோதான், ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும். இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரை பேனில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அடியில் ஒட்டாது, ஈஸியாக வரும். பேன் வந்து சூடாந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நீங்கள் இதை வந்து தேங்காய் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். தேங்காய் செஞ்சாலும் எக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக எக்கு வந்து நீங்கள் ஆம்லேட்டு எது போடும்போது நீங்கள் தேங்காய் ஊற்றி பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டுமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இனிமேல் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் நார்மல் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வெங்காயம் கருகிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மெதுவாக இதை வந்து வணக்குனீங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். கொஞ்சமாக 2-3 கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக பிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படி லைட்டாக மீடியம் ஃப்ளேம் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும், கொஞ்சம் நல்லா வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக வணங்கிருச்சு. நான் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக தான் வந்து வணக்கிட்டுருக்கேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு டக்குன்னு ரொம்ப குட்டி குட்டியாக பொடியாக இருக்கிற வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக கருகிரும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அது வேகாமல் இருக்கும். அதனால தான் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மெதுவாக இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக நம்மளுக்கு ஆனியன் ஃபுல்லாமே ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இவ்வளோ வதங்கினாவே போதும். இப்போ இது கூட வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ தனியாக சேர்த்திக்கலாம். முட்டைக்கு வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றணும்னு லைட்டாக சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ வெங்காயத்துக்கு அளவான உப்பு, கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், ஏன்னா வேறு இதில் எதுவுமே நம்ம சேர்க்கலை. கொஞ்சம் பெப்பர் நீங்கள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஆனால் மிளகாய்த்தூள் மட்டும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். லைட்டாக இந்த மாதிரி ஒரு டைம் வதக்கிட்டு கருகிடக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து கரம் மசாலா வேண்டாம்னா கூட அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் பெப்பரும் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டிங்கனாவே போதும். பாருங்கள், இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சுற்றி இருக்க வெங்காயத்தெல்லாம் பாருங்கள் நடுவில் இப்படி ஒன்றா கொண்டு வந்துக்கோங்க. ஒன்றா இதே மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த அந்த ஒரு முட்டையை வந்து இதுக்கு மேலே உடச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த வெங்காயத்தெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்திட்டு அதுக்கு மேலே நடுவில் வந்து இப்படி அந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். லைட்டாக கொஞ்சம் உப்பு ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் தூவி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. அது கீழே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா வேகட்டும். நல்லா இப்படி சைடில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒட்டாமல் இப்படி வரும். அதனால தான் வந்து நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இது அப்படியே நம்ம ஃபுல்லாக திருப்பி போட முடியாது. ஸோ கொஞ்சம் வெந்தோன்னா நம்ம லைட்டாக கட் பண்ணி ஒவ்வொரு பேட்சாக இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து முட்டை வந்து நீங்கள் போட்டோன்னா கலரி அந்த முட்டை பொரியல் புரிஜி செய்கிற மாதிரி நம்ம இப்படி கலக்கக்கூடாது.
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அடியில் ஃபுல்லாக இதானோடனே பாருங்கள், அப்படி ஃபுல்லாக திருப்ப முடியாது, ஏன்னா அந்த ஆனியனோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்க அந்த அந்த முட்டை அந்த வெள்ளைக்கருலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ என்ன பண்ணணுன்னா லைட்டாக ஒவ்வொரு பேட்சாக லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னா அழகாக திரும்பிடும். முட்டையும் வெங்காயத்தையும் போட்டு கலக்கிடக்கூடாது, அது கலக்கினா அது ஒன்றும் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் மெதுவாக இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டை கீழே ஃபுல்லாக கருகிரும். லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி சைடில் இழுத்து விட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து கீழே போய் அந்த பேனில் படும்போது அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நான் மஞ்சக்கருவு லைட்டாக இதாகிடுச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக இப்படி திருப்பி போடுங்க. ஒட்டுக்கா போட்டு கலராமல் இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பி போட்டிங்கன்னா ஒரு ஆம்லேட் மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பர் சைடிஷாக இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒட்டுக்கா முட்டை வெங்காயத்தெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து கலரிடக்கூடாது. இந்த மாதிரி அழகாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க, இந்த மஞ்சக்கருவு நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. நல்லா அமுத்தி விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் முட்டையும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.